glory, wisdom, and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. எனக்கு இந்த ரஜினிகாந்தனுடைய ஆடியோ லான்ச் முக்கியமாக இன்னைக்கு 16th நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னுடைய தந்தையோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ நிறைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. என்னுடைய பர்த்டேல கூட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. பட் அப்பாவோட பர்த்டேல ஆடியோ லான்ச் நடந்ததில்லை. ஸோ இன்னைக்கு நடக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடைகளுக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நேரலை பார்த்துட்டு ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இந்த திரைப்படம் முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் லிங்குசாமி சாருக்கும் போஸ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்கீழ ஆரம்பிச்சு இப்போ இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக நான் தான் சிவாட திரைப்படம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது பொன்ராம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட்டு, அந்த ஹிட்டு தாண்டி அதே காம்பினேஷன் அதே டெக்னீஷியன்ஸோட சுற்றி வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு பெரிய. ஸோ அவர் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துலையும் வந்து எல்லாருமே நேர்கோட்டில் வந்து வேலை செஞ்சுக்கணும். உங்களுடைய அது ஒரு வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. அலைவரிசை வந்து இன்னும் பர்ஃபெக்ட் இன்சிங்க் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருந்தது. ஸோ அவருடைய சுச்சுவேஷன் சூழல் சொல்ல நேரடியாக உட்காந்து நானும் சரி, அதே மாதிரி படத்துடைய பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களும் நேரடியாக உட்காந்து கம்போஸ் பண்ண பாடல்கள் தான் திரைப்படத்துடைய பாடல்கள். அண்ட் சிவகார்த்திகேயன் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல மனம்புத்தி பார்வை திரைப்படத்தில் வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சு, அந்த வார்த்தை சங்கத்தில் நான் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, இப்போ ரஜினி அண்ணன் சொல்லுங்க அண்ணன் அவர் கூப்பிட்டு நான் சொல்லுங்க தம்பி அப்படின்னு நான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு உறவுக்கு தொடர்ச்சியாக வெற்றியின் வாயிலாக இந்த ஒரு உறவு வந்து நீடிச்சுட்டே போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி அவர். அதாவது வந்து ஒரு விஷயம் ஒரு படம் தான் அந்த படத்துடைய ஃபோக்கஸ் தான் முழுக்க. வேற எங்கேயும் வந்து டைவர்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த படத்துடைய டேட்ஸ் அதை வந்து கமிட் பண்ணியாச்சுன்னா அதை பற்றி மட்டுமே சிந்திச்சு எல்லாமே வந்து செயல்படுத்துறது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்த படத்துடைய டேட்ஸ் கூட ஒரு 10 நாள் இங்கே டேட் தரேன் 10 நாள் அங்கே தரேன் அப்படின்னா ஒரு படம் ஒன் ஃபிலிம் அட் டைம் அப்படி பண்ணுற ஹீரோஸோட எண்ணிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறையுது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி போகிறது சூப்பராக இருக்கும். அண்ட் பாலசுப்ரமணியன் சாருடைய ஒர்க் இன்னைக்கு தான் இப்போ நீங்கள் எப்படி இங்கே உட்காந்து பார்த்தீங்களா, அதே மாதிரி நானும் இங்கே தான் உட்காந்து இந்த சாங்ஸ்லாம் வந்து விஷுவல் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம பார்க்குற ரெசல்யூஷன் வர, பட் இதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க். அண்ட் யுகபாதி அவர்களுடைய காம்பினேஷன் தொடர்ச்சியாக நிறைய வேலை செய்யும் போதும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ட்ராப் ரஸ்டிக் ஆல்பம் வந்து கிரியேட் பண்ணி நிறைய தொடர்ச்சியாக வேலை செய்வோம். அதில் வந்து ஒரு சேஞ்சஸோட வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை செய்யறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து அவருடைய வரிகளாக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் வந்து அவர் வந்து எழுதி கொடுத்தா அதுக்கு நான் வந்து இசையமைக்கிறேன். நிறைய பாடல்கள் அப்படி நடந்திருக்கு. இந்த திரைப்படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்படி பண்ணுறீங்கன்னா வந்து அவர் எழுதி கொடுத்தா நான் வந்து இசையமைக்கிறது. நிறைய பாடல் இதில் ஓ மேலே ஒரு கண் அப்படின்ற ஒரு பாடல் மட்டும்தான் நான் வந்து டியூன் போட்டு அவர் எழுதுறது. மற்ற பாடல்கள்லாம் அவர் வந்து எழுதி கொடுத்து நான் வந்து இசையமைக்கிறது. ஸோ அது நல்ல ஒரு காம்பினேஷன். இது வந்து தொடர்ச்சியாக போகணும். நான் வந்து இன்னும் ஒரு நெடுந்தூரம் போகணும்னு அப்படி போகிறேன். அண்ட் சூரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒர்க் பண்ணுற என்னுடைய மேக் சிஸ்டமில் எந்த படத்துடைய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாலும் அந்த வீடியோவில் பார்த்தா இருப்பார். அது வந்து நான் அத்தனை படம் பண்ணுறேன்னு சொல்கிறதா இல்லாட்டி வந்து சூரிய சார் அத்தனை படம் பண்ணுறாரா அப்படின்றது வந்து தெரியல. அத்தனை படத்துலையும் அவ்வளோ அற்புதமாக அந்தந்த டேரக்டர்ஸோடைய ஷேடு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து உருமாறி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சமீப வேறு திரைப்படம் பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை இன்னும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இட்லி பாட்டே பார்த்து நான் வந்து நம்புகிறேன். அண்ட் வந்து ராஜ்கிரண் சார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். காரணம் ஏன்னா அவரை நான் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்த்து அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் நடிக்கிற ஒரு படத்தை நான் இசையமைக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். நன்றி சார். அண்ட் கீர்த்தி சுரேஷ் இங்கே பார்த்துருக்கீங்க. தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸே எனக்கு ரொம்ப குறைவு. ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. நான் கூட அவங்களே வந்து நல்லா பாடுவேன் தான் சொல்கிறாங்க. பட் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக வந்து இருக்கும் அவங்களுக்கு கேரியர் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. அண்ட் இந்த டோட்டல் டீமை வந்து எங்களுக்கு அழகாக வந்து கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு என்னென்ன விஷயம் ப்ராம்ப்டாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ண ராஜா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு ஆதி ராஜா அவர்களுக்கு. ஸோ டோட்டல் டீமுக்கு என்னோட நன்றி வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சொல்லிக்கிறேன். அதில் வந்து
போன படம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஃப்ரீயாக ஒரு படம் மனசுக்குள்ள தோணுதோ அப்படி பண்ணணும் இந்த வாட்டி அதை தான் மனசுக்கு வச்சுக்கல, எதையுமே வச்சுக்கலாம். நம்ம ஒரு படம் வந்து ரசித்து பண்ணணும் அப்படியே ஒரு படம் தான் இந்த ரஜினி படம் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜன் சார் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா போன படத்தில் வந்து இதே நிலைமையாக இருந்துச்சு, செத்திரா சார் ஒரு சில பயம் இருந்துச்சு, அதே பயம் தான் இப்போ ராஜன் சார் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன்று சொல்ல போகிறோம், அவங்க எப்படி செட் ஆகும் அவங்க என்ன பாயிண்ட் இருப்பாங்க, இதில் ஹியூமரில் ஆட் பண்ணிடுவோம். நான் சார்ஃபில் வந்து ஆக்ஷன் உள்ளே இருப்பார், ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிற பயத்தோடு தான் அவங்க சொல்லுவேன். கதை கேட்டோட என் தம்பி ஸ்கூல் தம்பியை பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு சௌக்கியம் அதை தாண்டி கதை ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படி இன்னைக்கு சொல்ல ஒருத்தர் அந்த கதை வந்து இது இருக்கு எனக்கே தெரியாது. சரி ஓகேவா அது வந்து அந்த நம்ம மேலோட்டமா போயிடும், ஆனால் அது வந்து ஒர்க் ஆகும், அது வந்து அடித்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை ஒத்துக்கிட்டு பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சிவா லாஸ்ட் டைம் வந்து சிவராத்திரியில் வந்து ராஜேஷ் தான் வந்து கரை சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ அப்போ கரை சொல்ல போகும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த முறை வந்து என்னென்னா கதை கேட்குறாரு சார், முதல்ல பண்ணிட்டோம் சார். என்ன சார் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் புதுசாக தான் நம்ம பண்ணணும். இல்லை சார் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கதை பண்ணிட்டு வாங்க அப்புறமா கேட்கலாம். ஆக்சுவலி இந்த கதை வந்து முன்னாடி ஒரு லைனாக யோசிச்சு வச்சுருந்தேன். நான் வந்து உருட்டு படத்தில் வந்து கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஆர்யா வந்து கெஸ்ட் சார் ரஜினி முருகன் கேரக்டர். ஸோ ரஜினி முருகன் வந்து இந்தியாவில் ஆந்திரா மற்ற ஸ்டேட்டில் வந்து பெங்களூரில் பாண்டிச்சேரி எல்லா ஊர்லேயும் அவங்க ஒரு ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க ரஜினி முருகன். ஒவ்வொரு பேர் அந்த பேரை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கேரக்டர் வந்து ராஜேஷ் வந்து வச்சு பண்ணியிருந்தேன். அப்போ ராஜேஷ் வந்து ரஜினி இருக்கேன் சூப்பராக இருக்குது, இதை வச்சு நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், டைட்டில்ஸ் பண்ணுறேன், சூப்பர் சொல்லி நீ பண்ணுங்க, நான் ஹீரோ சொல்லி நான் பண்ணிடுறேன், நீ உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ் தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து ராஜேஷ் அவர்களுக்கும் ஆர்யா அவர்களுக்கும் சொல்லுவாங்க. ஸோ சிவகார்த்திகை கூட ரெண்டாவது படம் இது பண்ணுறோம். இது வந்து போன படத்தில் உள்ள விஷயமும் இதில் இருக்கணும், ஆனால் இது திரும்பக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கும் நிறைய விஷயம் வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படத்தை ஆரம்பிச்சு வேற ஒரு ஃபார்மேட் உள்ள போகலாம், அதுவும் என்டர்டைன்மெண்ட் அடுத்த ஸ்டேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சிவா சூரிய 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கொடுத்துருவேன். அவங்க ஃபுல்லாக கொடுத்துட்டு நாங்களே ப்ரெஸ் எடுத்துருக்கோம். பெரிய சீன் வந்து பால் சார் சொல்லுவார், என்ன சீன் பேப்பர் ஆகலாம் சார் புக்கு மேட்டில் இருக்கு, அப்புறமா ட்ரிப் பண்ணிடுவோம். ஸோ பெருசாக யோசிச்சுட்டு அதை சார் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லாமல் நிறைய தேவையெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை பெருசாக யோசிப்போம், அப்புறம் அது என்னென்ன தேவையோ அதை ஷார்ப்பாக கொண்டு வந்து கொடுத்து லாஸ்ட் ஃபேனில் என்ன தேவையோ அந்த ஃபுட்டேஜ் வந்துடும். ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன முடிஞ்சு கூடாலும் அந்த ஃபுட்டேஜ்குள்ளே தான் படத்தை பிடிக்கணும், நம்ம கொடுத்துருக்க நேரத்தில் தான் பிடிக்கணுங்கிறது தான் நாங்கள் கரெக்டாக தெரிஞ்சு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ஏ சொன்னால் பி அப்படி தான் இருக்கும். அவர்கிட்ட அப்படின்ற நேராக இருக்கும். ஒரு நேரம் சார் அவர் ஒன்று சொல்லுவார், இது வந்து நான் எழுதும்போது வரும், அவன் ஸ்பாட்லேயே வந்து காம்பினேஷன் வந்து ஸ்பாட்டில் ஷூட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நான் சிரிச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ அது அப்புறம் சார் இந்த படத்தில் வந்து எதாவது சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இந்த கம்போசிங் தான் ஃபஸ்ட்டு பெரிய கிளாஸ்ன்னு சொல்லுவோம். படம் அப்படின்னு முன்னாடி முதல்ல கம்போஸ் நம்ம எனக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு மெட்டீரியல் வரும், அது என்னன்னா சாங் தான் ஃபஸ்ட் மெட்டீரியல் தருது. இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மெட்டீரியல். சாங் நல்லா இருந்தால் தான் நம்பிக்கையோட சூட்டிட்டு போக முடியும். ஸோ அந்த வயசில் போன வாட்டி அதே சாப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு முதல் படம் சார், எனக்கு 2 சாங் வேணும் சார், சூப்பராக இருக்குது சார், அது வந்தால் தான் நான் ஷூட்டிங் என்பது எப்போ முடியும். அந்த அதே மாதிரி சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் அதே மாதிரி நெருங்கி கொடுத்தாரு போய் சார் 2 சாங் வேணும் சார். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து 2 பேருமே சார் விவரம் சார் சார் வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கம்போசிங்கிறதுலாம் தாண்டி வந்து ஃபஸ்ட்டு போனே கம்போசிங் பற்றி பேசல, ஊருக்கதை உலகெல்லாம் பேசிட்டு அப்புறம் தான் கம்போசிங் போவோம். ஸோ கம்போசிங் பேசுகிற டைம் வந்து 5 நிமிஷம் இருக்கும், உலகத்தை பேச 2 நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும், என்ன பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கும் வந்து எங்களுக்கு கஷ்டமாக இல்லாமல் ஒரு ஜாலியாகவே அதை பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் சார் யுவராஜ் சார். ஸோ பாலசுப்ரமணியன் சார் வந்து போன படத்தில் பண்ண மாதிரி இந்த படத்தில் அதிகமாகவே பயன்படுத்திருக்காரு. என்னன்னா இதில் வந்து போன படத்தில் 2 ஆர்டிஸ்ட் சிவா சாரி ஹீரோயின் ஹீரோ சத்யராசன் அர்த்தம் அப்படிதான் இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை, ஒவ்வொரு சீக்வன்ஸில் ஒவ்வொரு டீம் இருக்கும்.
கனி சார் எடுத்துக்கோன்னா கனி சார் பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பாங்க. சிவா சார் எடுத்துக்கோன்னா சிவா சார் இருக்கும். அது இல்லாமல் ஹீரோ ஃபேமிலி இருக்கும். இது ஒரு பெரிய ஃபேமிலினால பிரேமில் நிற்க வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பண்டா மாஸ்டர் சாங் பண்ணும்போது எப்படிங்க இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு சாங் எடுக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்கு. இல்லை அந்த ஸ்கிரிப்டே அப்படி டிமாண்ட் வச்சு இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ கூட்டம் தேவைப்படுது, கதைப்படி அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது வந்து இந்த இதை டீல் பண்ணுறதுன்னா ஒரு பிரேம்னா 2 பேர்னா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பேரை நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து மாரல் சூப்பராக இமான் சார் வந்து கரெக்டான பிரேம்ஸ் வச்சுட்டு நீங்கள் பார்த்துங்க நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக அந்த என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் நான் சொல்லுங்க சார். ஸோ அதுக்கப்புறம் 2 எடிட்டர்ஸ் ஆடையாண்டு அவங்களுக்கு 2 எடிட்டர்ஸ். கீர்த்தி சேஷ் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே நாங்கள் ஹீரோயினுக்காக போன படத்தில் நல்ல ஹீரோயின் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, நமக்குள்ளே அது இருக்கும். ஸோ நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லி ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷான ஹீரோயின் போவேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவை ஒரு நியூவாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சிவா சொல்றது ஓகே சார் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படின்னா பண்ணீங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் வேண்டாம், நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், நம்ம கதைக்கு அது தேவைப்படுது. நான் இந்த கதை ரொம்ப ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். புது ஹீரோயின் ஒரு ஆல்ரெடி உள்ள ஹீரோயின் போகும்போது சினிமாட்டிக் போட்டோம் இருக்கும். இவங்க ஹீரோயின் கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேவையில்லாம் மீட் பண்ணி மேலே சொல்லி அவங்கள போய் மீட் பண்ண அவங்க சொன்னாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே அவங்க இப்படி கூட நல்லா பண்ணாங்க, டெஸ்ட் கொடுத்துருக்கோம், சூப்பராக பண்ணாங்க. இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையை வந்து லாங்குவேஜ் பேசுகிறேன். ஸோ நம்ம என்னன்னா பேசிடலாம், அடுத்த வருஷம் நம்ம பண்ணிடலாம். நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தமிழ் தான். நமக்கு தெரிஞ்ச மொழியில் நமக்கு தெரிஞ்ச ஹீரோயின் தான் சிறப்புன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட் இருக்கும். அது வந்து அமைச்சது வந்து பெரிய ஹீரோயின். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு டைலாக்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்ஸ். ஞானசம் சார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது அப்பா தாத்தா அப்பா ஹீரோ இந்த 3 பேருமே கலாய்க்கிற குரூப்பாக தான் இருக்கணும். ராசிகர் சார் ஒரு கேட்டகரி, அதுக்கடுத்து ஞானசம் சார் அப்புறம் ஹீரோ, இந்த 3 பேருமே ஒரு சீனில் வச்சாங்கன்னா அந்த சீனை வந்து அந்த மாதிரி இருக்குன்னு மைண்ட் செட் பண்ணி தான் ஞானசம் சார் சொன்னோம். ஸோ அந்த எப்படி தமிழ் ஆசிரியர், ஸோ தமிழ் சார் நன்றி சார். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நிகழ்ச்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க. வந்து மேக்கப் அப்புறம் ஆர்டர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் எங்கள் கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு நன்றி, மேனேஜர்ஸ் ராஜாண்ட வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன ஓடிட்டே இருக்கிறேன், தூரம் தெரியல. ஸோ அந்த படத்தை அவ்வளோ பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான நன்றி திருப்பதி இனிசாமியார் சார் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். நான் போஸ் சார் இந்த கதையை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரத்தப்பட வாழை சொல்லி ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு கமிட் பண்ணேன். சார் எப்படி சார் படம் வந்து ரத்தப்படம் இல்லை படம் போட்டுங்க நான் கமிட் பண்ணுவோம். ரொம்ப ஓகே சார் நான் பண்ணிடுறேன் சார். ஸ்கிரிப்ட் நான் இல்லை சார் நான் ரெடி பண்ணி தான் சார் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீங்கள் படிக்கணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலும் கையில் இருக்கணும், காலை ஆரம்பிக்கும் ஏதோ பிரச்சனை பண்ணலாம் நான் ஓகேவா உங்களுக்கு இல்லை சார் எந்த பிரச்சனை இல்லை சார். எனக்கு பிரச்சனை இருந்தாக்க நான் அப்படி சொல்லிட்டு விட மாட்டேன், ஏன்னா நாட்டம் நடந்துவிடும். ஸோ எனக்கு வந்து இனிசாம்ஸோடைய வெறுமே கதையை வந்து திட்டம் போட்டேன் நான் சொல்லியிருக்கேன். அவருடைய சார் ஃப்ரீயான கதை கேட்கு சார், என்னன்னா அவரு டேரக்டர் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் ஏதாவது தப்பு நான் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் மூலமாக அதை சரி பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஸோ இந்த கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் நினைச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் முழு கேரண்டி ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க. அதே மாதிரி கடைசி நாள் வரைக்கும் அந்த இதை கடைபிடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை பத்திரிகைகளுக்கு சென்ற முறை வந்து மருத்துவ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த முறை எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களை கேட்டுக்கிறேன். வணக்கம். நிறைய பிரச்சனைன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. நான் ஒரு சில விஷயம் சொல்லணும், அதை பற்றி கடைசியாக பேசலான்னு இருக்கேன். முதல்ல வந்து இந்த டீமுக்கு அந்த ரெண்டு முதல்ல ஜாலியாக பேசிட்டு அப்புறம் எமோஷன் ஆகாமல் இந்த கதை வந்து மோசம் கேட்டு முடிச்சோடனே கும்கி பண்ணும்போது கும்கி படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே மைனாவுடைய டிசைன்ஸு அந்த படம் வந்து வருங்கிற நம்பிக்கையில தான் 27 நான் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு அந்த படம் மிகப்பெரிய சேம்
இமான் யோபாரி கூட்டணியில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் வருத்தப்பட வாரிசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவரை கமிட் பண்ணியாச்சு பொன்ராம. கதை கேட்ட உடனே எனக்கு வந்து என்னன்னா, பொன்ராமன் வந்து ஒரு நல்ல ஒரு ஈஸியா தேர்த்து முடுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு. எனக்கு என்னன்னா அதை பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா இந்த சினிமாவில் வந்து என்ன, நம்ம முத வந்தப்ப ஒரு மனசோட ரொம்ப எல்லாமே பாசிட்டிவான ஒரு மனிதர்களா கண்ணில் தெரிகிற காலகட்டத்தில் இப்பவே நீங்க செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஏன்னா நிறைய உத்தம உள்ளவர்கள் வாழ்க்கையில நிறைய வருவாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம வந்து லைஃப்ல வந்து ஜெயிக்கணும்னா இந்த மனசோட நீங்க என்னைக்குமே இருக்கணும். அதை நான் வந்து கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். அவ்வளவு பிளைனா அவ்வளவு இப்படி ஒரு டயத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அந்த அந்த மூடு தான் இந்த படம். எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு பீச்சுக்கு சும்மா கதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அசிஸ்டன்ஸுக்கு சண்டை படிப்பாங்க. அது முன்னாடி சும்மா ஒரு இதில் போகுமே சொல்லி இன்னைக்கு போக சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் மனசை வச்சுக்காம சும்மா போனேன். எங்க பார்த்தாலும் ரஜினி முருகன் போஸ்டர் பார்த்த உடனே இந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு மேட்ரிக் கிடையாது. அது வந்து ஒண்ணுமே இல்லை. அது வந்து என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் வந்தப்போ அன்னையிலேருந்தே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியுது. அதெல்லாம் கடந்த ஒரு காலத்துல வந்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சு. ரன் படம் பார்த்துட்டு போஸ்டர்ஸ் பார்த்துட்டு அப்போ சேம் டயத்துல பாபாவும் நடந்துருந்துச்சு. நான் எடிட்டிங் ரூம்ல இருந்தேன். அப்பதான் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் வந்த உடனே நாங்க டீமாக நின்னோம். நாங்க எடிட்டிங் முடிச்சுட்டு அவங்க வரணும். அப்போ வந்து ரஜினி சார் வந்தோடனே கேட்டாரு, இது ரன் எதுவுமே நடக்குது. நான் பாண்டியால பார்த்த போஸ்டர்ஸ் எல்லாம் செம்ம எனர்ஜியா இருக்கு போஸ்டர்ஸ் சொல்லிட்டு எங்களை அவ்வளவு உற்சாகமா சொன்னார் ரஜினி சார். ஒரு சில படத்துடைய அந்த போஸ்டரே தெரியும், அந்த படத்துடைய மூடு என்ன, அந்த படத்துடைய என்ன லெவல் போக போகுதுன்னு. இன்னைக்கு அது எனக்கு கண்ணில் தெரிஞ்சது. முதல்ல இந்த படம் ரஜினி முருகன் அந்த டைட்டிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்குன்னா ரஜினி சாருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த்னு ஒரு டைட்டில் வச்சு ஹிந்தியில வச்சப்போ அந்த டைட்டில் வந்து வைக்கிறதுக்கு வந்து அப்போ அலோவ் பண்ணல. சிவாஜி டைட்டில் வைக்கிறப்போ சங்கர் சார் போய் சிவாஜி சார் ஃபேமிலியை கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த டைட்டில் வச்சாங்க. அது ரஜினி சார் மேல ஒரு டைட்டில் வைக்கிறப்ப கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்கணும், கேட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணணும்னு சொன்னோடனே ரஜினி சாருக்கு மீட் பண்ண வரதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து ரஜினி சார் வந்து என்ன விஷயம் கேளுங்க சுபியா, நம்ம ஏன் அனாசமா டேரக்டர் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும், இன்னும் சும்மா ஃபோன்லேயே சொல்லுங்க என்னன்னு கேட்க. உடனே நான் வந்து சாருக்கு வந்து லைன்ல வந்தாங்கன்னு சொன்னேன். சார் இந்த மாதிரி ரஜினி முருகன் ஒரு டைட்டில் சார், அது போன படத்துல அவர் டைரக்டர் ஒர்க் பண்ணப்போ அந்த படத்தோட கேரக்டர் பேரு இந்த டைட்டில் வந்து வச்சு கதை பண்ணியிருக்காரு சார். ஏன்னா அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமா படுது. கண்டிப்பா நெகட்டிவா எங்கேயுமே எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல சார். படத்துல டீ கடையில ஒரு இடத்துல வரும், அதே மாதிரி வந்து படம் முழுக்கவே ஒரு பாசிட்டிவான மூட தான் இருக்கும். தப்பா இருக்கா சார்? நான் நிறைய பேச ஆரம்பிச்சேன். இல்ல ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த டைட்டில் வைக்கணும் அவ்வளவுதானே, நீ வச்சுக்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த கொலை கேஸ் ஒன்று இருக்கு இந்த ரஜினிங்கிற டைட்டிலுக்காக, அதையும் நீங்க கிளியரன்ஸ் எடுத்து வாங்கிக்காங்க, நீங்க அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னாங்க. ரஜினி சாருக்கு அவ்வளவு நான் பயங்கர ரஜினி ரசிகன். அவங்க இந்த டைட்டில் எனக்காக விட்டு கொடுத்ததுக்கு, அவர் பேர் வச்சுக்கிறதுக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது யாருக்கு வேணும் அமைஞ்சிருக்கலாம் அந்த ரஜினி முருகன் டைட்டில். அது அமையணும்னு ஒரு ஹீரோக்கு ஒரு காலகட்டத்தில் தீர்மானிக்குதுன்னா அது இன்னைக்கு சிவாவுக்கு அமைஞ்சது வந்து அவர் வந்து கொடுத்து வச்சுக்கணும். அதுக்கான தகுதி உண்மையிலேயே அதுக்கான தகுதி 100% இருக்கு. அவருடைய எங்க ஆபீஸ்க்கு முத நான் வந்து ஆனந்தவிடன் ஃபங்க்ஷன் 2 பேருமே மீட் பண்ணிட்டு, இது ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் இந்த மேடையில் சொல்லியிருக்கேன் ஏதோ மேடையில இருந்தாலும் இது எங்க மேடை எங்களுடைய விழாங்கிறனால இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஜம்ப், அந்த வளர்ச்சி, இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு இடம், அது வந்து என்னதான் இருந்தாலும் சரி சினிமாவில் வச்சுதான் அமையுதுப்பாங்க. அது வந்து நம்ம அமைச்சிக்கவே முடியாது, அது அமையணும். அது அவருக்கு வந்து கரெக்டா அமையுது எல்லா வகையிலையும். அவர் வந்து கரெக்டா எங்க ஆபீஸ்க்கு வந்து பாலசக்தி படம் வந்து வழக்கியன் படத்துல அப்போ வந்து ஹீரோ செலக்டர் அப்போ வந்து கேட்டாரு, சார் வந்து பாலசக்தி சார் நான் மீட் பண்ணேன் சார், ஒரு தடவை நீங்க ஃபோன் பண்ணி சொல்லி அப்படின்னா ஒருவேளை இந்த படத்துல ஹீரோ செலக்ட் ஆகி அது சார் தான் கேட்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நல்ல விஷயம், நீங்க போய் பாருங்க, ஹீரோ செலக்ஷன் தான் போயிட்டு இருக்கேன் சார், நீங்க சார் காமெடி பண்ணாங்க சார், சின்னதா ஒரு கேரக்டர் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்கறேன் சார், ஏன் ஹீரோலாம் பார்த்தா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன். பார்த்தா இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியல, அவ்வளவு பெரிய வந்து இப்பதான் வழக்கேன் வந்து பாலசாருடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகல, ஆனா சிவாவுடைய வளர்ச்சி வந்து அப்படி ஒரு வளர்ச்சி இல்லை.
சொல்லுவாங்க. இந்த படம் தொடர்ந்தமே சொன்னாங்க, படம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது இந்த சரி எப்பயுமே யார் மேலேயும் எப்பயும் ஒரு அப்படி ஒன்று இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு சொன்னா அப்படி சிவா கிட்ட நான் சொல்லும்போது போஸ்டர்ஸ் ட்ரெயிலர் சாங்லாம் பார்த்துட்டு என்ன எனர்ஜியோட இருக்கு சிவா, சூப்பராக இருக்கு சொல்லும்போது சொன்னா அப்படி சார் இந்த படத்தோட டைலாக் வரும், எல்லாரும் கிளம்பப்பா மொத்த பிரச்சனை ரஜினி முருகன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த பிரச்சனை மொத்த பிரச்சனையும் இந்த ஒரு படம் பார்த்துங்க சார் சொல்லிட்டு அவர் அந்த டைலாக் படத்துல இருக்கு சொன்னா அப்படி. எப்பயுமே அப்படிதான், ஒரு சாங்கு ஒரே ஒரு சாங் கூட ஒரு படத்தை காப்பாற்றிடும். அதே மாதிரி ஒரு படம் போதும், அந்த படம் வந்து மொத்த இதையும் தீக்கும். அதனால இங்க வந்து இந்த படத்தை டீமா ஒர்க் பண்ண எல்லாத்தையும் பேசி அந்த இடத்துக்கு வரேன். அது பேசாம நான் இங்க போக போறது, அதை பத்தி பேசுவோம். நல்ல நியாயமா பேசி நான் கிளம்புறேன். ராஜேகரன் சார் அவங்க வந்து எனக்கு வந்து சண்டைவழியில என் கூட வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பையன் கம்பெனியில வந்து அவங்க அற்புதமான அப்படி ஒரு அந்த படத்தை தாத்தாவா அப்படி ஒரு கேரக்டராகவே இருந்தாங்க. இந்த படத்தை கதை சொல்லும்போது ராஜேகரன் சார் வந்து அவ்வளவு புதுசா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு எமோஷனோடய தான் அவர் பண்ணியிருக்காரு எல்லா படங்களுமே. இவ்வளவு ஈஸியான ஒரு படம் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கிறது. போன படத்துல அந்த சாங் லைன்லாம் அந்த காமெடி அந்த சீக்கிரமே கரெக்டா மஞ்சள் பையில அமைஞ்சது. ஆனா இந்த படத்துல அது வேற ஒரு ஸ்டேஜில் வேற ஒரு மூட்ல இருக்கு. அது வந்து அற்புதம். அவங்க வந்து எப்பயுமே நான் ஒரு கதை கேட்டாங்கன்னா அந்த கதை மூட்ல மட்டும்தான் இருப்பாங்க. அதை தவிர்த்து கொஞ்சம் கூட விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு எந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் இதில் அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தத்திலேயே இருக்கு